பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே. திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே. சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் வந்திருக்கச் செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்கள். நீங்கள் கோடா கோடியாய் பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியாய் பெருகுவார்களாக என்று ஆசீர்வதிக்கின்றேன். பிரித்துக்குரியவர்களே, இந்த வாரம் சனிக்கிழமை கர்த்தருக்கு சித்தமானால் நாகர்கோவிலில் உள்ள ஒய்எம்சே ஹால் உங்களுக்கு தெரியுமா? வடசேரி பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னால் WCC காலேஜ் இருக்குது. அங்கேருந்து அப்படி மேற்கு பக்கமாக வந்துகிட்டே இருந்தீங்கன்னா அந்த ரவுண்டானா தாண்டி விஜயதா மண்டபம் தாண்டி ஒய்எம்சே ஹால் காலை 10 மணிக்கு கூட்டம் ஆரம்பிக்கும், 1 மணிக்கு முடியும். அதன் பிறகு நான் உங்களை யாவருக்கும் தனித்தனியாக ஜெபிப்பேன். இயேசு கிறிஸ்து பிசாசுகளிலிருந்து உங்களுக்கு விடுதலை தருவார், வியாதியிலிருந்து விடுதலை தருவார், எல்லா பிரச்சனைகளிலிருந்து விடுதலை தருவார். அனைவருக்கும் மிக சிறப்பான விருந்து பரிமாறப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு கூட தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். திரளாக திரண்டு வாருங்கள், இயேசுவினாலே ஆசீர்வதிக்கப்படுங்கள். இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கிறபடியினாலே காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரைக்கும் வழக்கத்தின்படி நான் நாஸ்திரே தேவனுடைய மாளிகையிலே உங்களுக்காக காத்திருந்து யாரெல்லாம் ஜெபிக்க வருகிறார்களோ அவர்களுக்காக நான் ஜெபிப்பேன். அவர்களுக்கு தேவனுடைய வார்த்தைகளையும் விடுதலையும் பெற்றுக் கொடுக்க பிரயாசப்படுவேன். மதத்தில் ஒரே ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை, முதல் ஞாயிற்றுக்கிழமை. ஸோ டோன்ட் மிஸ் இட். அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. விரும்பினா நீங்கள் வந்து பார்த்து ஜெபித்து விட்டு சொல்லலாம். நமது ஊழியத்தின் சார்பாக கெட்டப்பட்டு நடத்தப்பட்டு வருகிற அடைக்கலான் குருவி எனப்பட்ட ஆவிக்குரிய முதியோர்களும் உங்களுக்கு தெரியும். நேற்று கூட ஒரு அம்மா சிவகாசி பக்கத்துலேருந்து வந்து சேர்ந்துருக்கிறாங்க. அவர்கள் இவ்வளோ நாளும் ஊழியம் செய்துவிட்டு இனி வருகிற காலங்கள் ஊழியங்களுக்காக இருக்கட்டும் என்று நமது அடைக்கலான் குருவி ஆவிக்குரிய முதியோர் உள்ளத்தை அவங்க தேர்வு செய்திருக்கிறாங்க. பிரியத்துக்குரியவர்களே, நீங்களும் கூட விரும்பினால் இந்த அடைக்கலான் குருவி எனப்பட்ட ஆவிக்குரிய முதியோர் உள்ளத்தில் சேரலாம். இது சரியான நேரம். இப்போ தான் ஒரு புது மாதம் ஆரம்பிச்சிருக்குது. இங்கே தினந்தோறும் நல்ல நல்ல ஊழியக்காரர்கள் வந்து நல்ல கர்த்தருடைய வார்த்தைகளை கொடுத்து அவர்களை ஜெபத்தில் நடத்தி அவர்களை ஆறுதல் படுத்துகின்றார்கள். பிரியத்துக்குரியவர்களை கண்ணீரை துடைக்கின்றார்கள். அதான வேணும். அது மாத்திரமல்ல, 3 வேளையும் அவர்களுக்கு மிக சிறப்பான உணவை நான் கொடுக்குறோம். இல்லை பெரிய இடம், வாக்கிங் போகலாம், காற்று வாங்கலாம், வாசலை பார்த்துட்டு இருக்கலாம். எனவே நீங்கள் விரும்பினால் வந்து சேரலாம், அநேகருக்கு இதை அறிமுகப்படுத்தலாம் என்பதையும் தெரிவித்துக்கொள்ள ஆசைப்படுகிறேன். பிரியத்துக்குரியவர்கள் 2 ராஜாக்கள் 5:13 இறுதி பகுதி, இதை செய்ய வேண்டியது எத்தனை அதிகம் என்று சொன்னார்கள். ஒருவேளை இந்த நாளிலே சுகம் கிடைக்காதா என்று எத்தனையோ மருத்துவமனைகளுக்கும் மருத்துவர்களையும் தேடி நீங்கள் ஓடி இருக்கலாம். எத்தனையோ லட்சங்களை கோடிகளை உங்கள் பிள்ளைக்கு சுகம் கிடைக்கும்படியாக நீங்கள் செலவழித்து வீணாக போயிருக்கலாம்.
மனம் உடைந்து போயிருக்கலாம். அவங்கள பார்த்தேன், இவங்கள பார்த்தேன், அதை செஞ்சேன், இதை செஞ்சேன், ஒன்றுமே நடக்கலையே, வேலையே கிடைக்க மாட்டேங்குது, என் பிள்ளைக்கு திருமணமே ஆக மாட்டேங்குது, என் மகளுக்கு 20 வருஷம் ஆகி குழந்தை இல்லையே, தவித்து கொண்டு இருக்கலாம். எங்கெல்லாம் போனீங்க, எல்லாமோ செஞ்சீங்க, ஒன்றுமே நடக்கலை. இந்த ஏசப்பாவுக்கு ஒரே ஒரு சந்தர்ப்பத்தை நீங்கள் கொடுத்து பார்த்தால் என்ன? ஏசப்பா என் பிள்ளைக்கு இறங்க மாட்டீங்களா, ஒரு வார்த்தை நீங்கள் சொல்ல மாட்டீங்களான்னு சொல்லி நீங்கள் ஏன் ஏசப்பாவை நோக்கி பார்க்கக்கூடாது? பிரியத்துக்குரியவர்கள், அப்படி நீங்கள் நோக்கி பாருங்கள், ஒரு சின்ன பொருத்தனையும் பண்ணி பாருங்கள், ஒரு சின்ன கண்ணீரை வடித்து பாருங்கள். இத்தனை வருஷமாய் நடக்காது, இத்தனை கோடி கோடி ரூபாய் செலவழித்து நடக்காது. ஏசப்பாவால் கூடும். இன்றைக்கே உங்கள் வாழ்க்கை தலைகளாய் மாற்றுவார். இயேசுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள். இந்த நாளில் நம்முடைய பிரயோஜனத்திற்காக 2 ராஜாக்களுடைய புஸ்தகம் 5வது அதிகாரத்துக்கு நேராக பைபிளை திருப்பிக் கொள்ளுங்கள். 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 11வது வசனம் முதல். அதற்கு நாகமான் கடுங்கோபம் கொண்டு புறப்பட்டு போய் அவன் வெளியே வந்து நின்று தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது தன் கையினால் இந்த இடத்தை தடவி இவ்விதமாய் குஷ்டரோகத்தை நீக்கி விடுவான் என்று எனக்குள் நினைத்திருந்தேன். நான் ஸ்நானம் பண்ணி சுத்தமாவதற்கு இஸ்ரவேலின் தண்ணீர்கள் எல்லாவற்றை பார்க்கிலும் தமஸ்குவின் நதிகளாகிய ஆப்னாவும் பார்ப்பாவும் நல்லதல்லவோ என்று சொல்லி உக்கரத்தோடு திரும்பி போனான். ஸ்ட்ரகிளிங் இன் த லாஸ்ட் ஹடல், அதுதான் இந்த நாகமானுடைய கரண்ட் சிச்சுவேஷன் என்று நான் நினைக்கின்றேன். எவ்வளவோ தொலைவிலிருந்து அவர் வந்திருக்கின்றார். சாதாரணமான ஒரு வீட்டில் வேலை பார்த்த ஒரு சின்ன வேலைக்கார பிள்ளை சொன்ன வார்த்தையினாலே அவர் தொடப்பட்டு, எப்படியாவது எனக்கு சுகம் கிடைத்து விட்டால் சரிதான் என்று சொல்லி ராஜாவிடத்தில் அனுமதி பெற்று லெட்டர் வாங்கி ஏராளமான பரிவாரங்கள் படைகளை கூட்டுக்கொண்டு எவ்வளவோ நாட்கள் ட்ராவல் பண்ணி இஸ்ரேலுக்குள்ளே வந்து ராஜாவை சந்தித்து இறுதியிலே அவர் எப்படியோ கேள்விப்பட்டு எலிசா தீர்க்கதரிசி எங்கள் வார்த்தையை சொல்லி அனுப்புறதுனால அவர் வீட்டு வாசலில் வந்து நிற்கிறார். இந்த ஜேர்னி டு த விக்டரி, த ஜேர்னி டு த டெலிவரன்ஸ், த ஜேர்னி டு த பிளெஸிங் இஸ் நாட் ஈஸி ஆர் நெவர் ஈஸி அப்படிங்கிறத இந்த மனிதனுடைய வாழ்க்கையிலிருந்து பார்க்குறோம். எவ்வளவோ அலைக்கிழிக்கப்பட்டு எவ்வளவோ பிரயாசங்களை எடுத்து எவ்வளவோ தூரம் ட்ராவல் பண்ணி எவ்வளவோ நாட்கள் பொறுமையாக இருந்து ஓடி 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 விசாரித்து இறுதியிலே அந்த எலிசா எனப்பட்ட தீர்க்கதரிசி வீட்டு வாசலுக்கு வந்துட்டார். இப்போ இவர் சொல்லிடுறாரு, நீ போய் யோர்தானில் 7 தடவை முங்கு, உமக்கு சுகம், இது செஞ்சுட்டா விடுதலை கிடைக்க போகுது. அவரை நீண்ட காலமாய் வேதனைப்படுத்தி கொண்டிருந்த அந்த குஷ்டரோகம் அவருக்கு அந்த மிகப்பெரிய ஒரு படைத்தளபதி, எல்லாராலும் புகழப்படுற அந்த மனுஷனுக்கு அதை தாங்க முடியல. அந்த சிறுமைப்படுத்தி கொண்டே இருந்த அந்த குஷ்டரோகம், அந்த சாபம், அந்த பிசாசுடைய முள் எடுக்கப்பட போகுது. அந்த இறுதி நேரம் வந்தாச்சு, வெற்றி கோட்டுக்கு பக்கத்தில் வந்தாச்சு. அப்போ தான் அவர் இந்த வார்த்தைகளை சொல்கிறத நம்ம பார்க்குறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இந்த நாகமானை போல ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய கரங்களிலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் சில நேரங்களிலே உடனே நமக்கு கிடைக்கலாம். ஆனால் ஒரு சில நேரங்களில் கர்த்தர் நம்மை மிக தொலைவான இடங்களுக்கு அழைத்து கொண்டு செல்லுவார். நாகமான் எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போய் முன்னேறி சில நாட்கள் காத்து கிடக்க வேண்டி இருந்ததோ, சில வாரங்கள் காத்து கிடக்க வேண்டி இருந்ததோ, மாதங்கள் காத்து கிடக்க வேண்டி இருந்ததோ, அதே போல் நமக்கும் கூட ஆண்டவர் காத்திருக்கும்படியாக, ஒவ்வொரு இடமாய் போகும்படியாக, ஒவ்வொரு மனிதனை சந்திக்கும்படியாக நம்ம அழைக்கப்படுகிறோம். இந்த மனிதன் மூலமாக ரட்சிப்பா, இந்த மனிதன் மூலமாக ரட்சிப்பா, இந்த ஊரில் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாரா, அந்த ஊரில் ஆசீர்வதிப்பாரா, இந்த பிஸ்னஸில் வெற்றி கொடுப்பாரா, இல்லைன்னா அந்த பிஸ்னஸ் மூலமாக கர்த்தர் நம்ம வைத்த போகிறாரா, இந்த மனிதன் மூலமாக ஆண்டவர் நமக்கு நன்மைகளை செய்ய போகிறாரா, இல்லைன்னா அந்த மனிதன் மூலமாக ஆண்டவர் நன்மைகளை செய்வாரா என்பதெல்லாம் நமக்கு தெரியாது. கர்த்தர் நடத்துகின்ற பாதையிலே நாம் பொறுமையாக பிரயாணித்து கொண்டே இருக்க வேண்டும். நிச்சயமாக ஆண்டவர் நம்மை சரியான இடத்துக்கு தான் அழைத்து கொண்டு சென்று கொண்டிருக்கிறார். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை சீராகத்தான் சென்று கொண்டிருக்கிறது. தோல்வி இல்லை, கொஞ்சம் தாமதமாகுது, ஆசீர்வாதங்கள் தாமதமாகுது, அவ்வளோதான். அதுக்காக நம்ம இது சோர்ந்து போவதற்காகவோ, இல்லைன்னா இவ்வளோ தூரம் நான் அலைக்கழிக்கப்படுகிறேனே, இவ்வளோ நாளாக எனக்கு ஒன்று கிடைக்கவில்லை என்று நாம் நம்முடைய ஓட்டத்தை நிறுத்துவதற்கோ அவசியமே இல்லை. நான் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருப்போம். யார் மூலமாக ரட்சிப்பு வரும் என்பது நமக்கு தெரியாது. ஆனால் நிச்சயமாக ரட்சிப்பு வரும் என்பது மட்டும் அது உறுதியிலும் உறுதி. ஆண்டவர் தன்னை தேடி வந்த பிள்ளைகள் ஒருவரையும் அவர் ஆசீர்வதிக்காமல் அனுப்பியது கிடையாது. ஆண்டவர் அந்த கானாவூர் கல்யாண வீட்டுக்கு சென்ற பொழுது அதை ஆசீர்வதிக்காமல் அவர் வரவே இல்லை. அவருடைய குறைவுகளை நிறைவாக்காமல் வரவே இல்லை. இவ்வளத்துக்கும் அந்த குடும்பத்தார் ஆண்டவர்கிட்ட வரவும் இல்லை, விண்ணப்பம் செய்யவும் இல்லை, கெஞ்சி கேட்கவும் இல்லை, ஏதாவது பண்ணுங்கப்பான்னு சொல்லவும் இல்லை. தாயார் கேட்டுக்கொண்டார் என்பதற்காக
அவங்களுக்கு தெரியாமலேயே, அவங்க நாலேஜ் இல்லாமலேயே ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்மையை செய்தார். தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார். அதை போலவே உங்களுடைய வாழ்க்கையில் நம்ம ஆண்டவர் வந்துட்டாருன்னா அவர் நமக்கு நன்மை செய்யாமல், நமக்கு ஆசீர்வாதத்தை தராமல் நம்ம விடவே மாட்டார். நம்முடைய வியாதி சுகமாக்காமல் ஆண்டவர் விடவே மாட்டார். தாழ்த்தப்பட்ட இடங்களில் நம்மளை உயர்த்தாமல் விடவே மாட்டார். இது என்னுடைய பிள்ளைன்னு சொல்லி எல்லாருக்கும் காமிக்காமல் ஆண்டவர் விடவே மாட்டார். அவர் நமக்கு அதிசயங்களை செய்வார், அற்புதங்களை செய்வார், நிச்சயமாய் செய்வார். அதற்கு கொஞ்சம் அந்த ஜேர்னி, அந்த பிரயாணம், அந்த யாத்திரை கொஞ்சம் அதிகமான தூரமாக இருக்கலாம். ஆனால் அதெல்லாம் மைண்ட் பண்ணாமல் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நமக்கு என்ன பொறுப்புகளை கொடுத்துருக்கிறாரோ, கடமைகளை கொடுத்துருக்கிறாரோ, அது நம்ம சந்தோஷமாக செஞ்சுட்டு உற்சாகமாக போயிட்டே இருப்போம். யோசிப்பதற்கு எதுவுமே இல்லை, கலங்குவதற்கு எதுவுமே இல்லை, பயப்படுவதற்கு எதுவுமே இல்லை, ஐயோ என்று சொல்லி அங்கலாய்ப்பதற்கு எதுவுமே இல்லை. இப்பொழுது நாம் பிஸியாக இருக்கிற நேரம், இப்பொழுது நாம் ஓடுகிற நேரம், இப்பொழுது நாம் உழைக்கிற நேரம், இப்பொழுது நாம் ஜெபிக்கிற நேரம், இப்பொழுது நாம் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு நேரம். எந்த நேரத்திலும் நமக்கு நன்மை வரலாம், எந்த நேரத்திலும் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறலாம். அங்குதான் அந்த இடத்திற்கு, அந்த எல்லை கோட்டிற்கு, வெற்றி கோட்டிற்கு இங்கே நாகமான் வந்தது போல நாமும் எந்த நேரத்திலும் வரலாம். ஒருவேளை இன்றைக்கு கூட ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கலாம். தெரியுமா, ஆண்டோடைய வேலை எப்போ வரும்னு தெரியாது. இந்த நாளில் கூட, இந்த நிமிஷத்தில், இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் கூட கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்யலாம், அதிசயங்களை செய்யலாம், உங்களுக்கு நீண்டகால விருப்பங்களை தரலாம், அதற்கு மேலாகவும் ஆண்டவர் தரலாம். அதனால் நீங்கள் தொடர்ந்து உங்கள் பிரயாணத்தை மேற்கொள்ளுங்க. இங்கே பாருங்கள், ரெண்டாவதாக நான் காண்கிறோம், அவருக்கு அந்த கடைசி நேரத்தில் நீர் போய் யோர்தானில் முங்கும், உமக்கு சுகம் கிடைக்கும்னு அந்த வார்த்தை வந்த உடனே அது அவருக்கு ஏற்புடையதாக இல்லை என்று இந்த இடத்துல பார்க்குறோம். ஏன் எங்கள் ஊரில் ஆப்னா பார்ப்பாங்கிற நதிகள்லாம் இல்லையா? இந்த யோர்தானில் தான் நான் தங்கணுமா? நான் போய் குடிக்கணுமா? நான் நினச்சேன் இந்த ஆள் வருவார், என்னை தடவி கொடுப்பார், எனக்கு கை வச்சு ஜோமுன்னுவார் நான் நினச்சேன். ஏன் அப்படி அவர் செய்யலை? ஐ எக்ஸ்பெக்டட் லைக் திஸ், பட் ஹீ சேயிங் சம் அதர் திங். நோ, அதெல்லாம் எனக்கு செய்ய முடியாது, வேண்டாம், நான் என் ஊருக்கு போகிறேன்னு சொல்லி உக்குற கோபத்தோடு கூட அவர் திரும்பி போனாராம். ஆக்க பொறுத்தவனுக்கு ஆற பொறுக்கவில்லை என்று சொல்லி தமிழில் ஒரு பழமொழி உண்டு. சாப்பாடு ஆக்கிறது அடுப்பு வைக்கணும், தண்ணீர் ஊற்றணும், அதுக்கு பிறகு அரிசியை போடணும், தீயை வைக்கணும், பொறுமையாக காத்திருக்கணும், 1/2 மணி நேரத்தை ஆகுன்னு வைங்களேன். அப்படியே ஆக்க பொறுத்து அவருக்கு நாகமானுக்கு இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி, இவ்வளோ லெட்டர் வாங்கி, இவ்வளோ பொறுமையாக இவ்வளோ தூரம் நாகமானுக்கு அந்த யோர்தானில் போய் ஒரு 7 தடவை முங்கி எந்திக்கிறதுக்கு பொறுமை இல்லை. நான் போகிறேன், நான் நினச்சது ஒன்று, இவர் ஒன்று என்ன சொல்கிறாரு. எங்கள் ஊரில் இல்லாத தண்ணியில் இருக்கிற வல்லமே அங்கே இருந்த போது அவர் தன் மனதிற்குள்ளாக சில காரியங்கள் நினைத்திருந்தார், அப்படி நடக்கலை. அவர் நினச்சபடி எலிசா செய்யலை, எலிசா நினச்சபடி இவரை செய்ய சொல்கிறார். அதெல்லாம் அவருக்கு ஏற்புடையதாக இல்லை. அதனால் அவர் கோபம் கொண்டு நான் போகிறேன், உக்குற கோபத்தோடு போனாராம். சுகத்தை பெற்றுக்கொள்ளப்பா, யோர்தானில் 7 தடவை முங்குனா உனக்கு சுகம் கிடைக்கும்னு வழி காண்பித்த, ஒரு எளிதான வழியை காண்பித்த அந்த எலிசா தீர்க்கதரிசியின் மீது, அந்த உத்தமனின் மீது, அந்த கர்த்தருடைய மகா ஊழியக்காரன் மீது கடுங்கோபம் கொண்டு, உக்குற கோபம் கொண்டு, இந்த ஊழியக்காரன் தேடி தப்பு, அந்த பிள்ளை நீ முட்டாள்தனமான ஏமாத்திட்டான் அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஒரு ஃபூல் அப்படின்னு சொல்லிட்டு கடுங்கோபத்தோடு கூட போனானா. வேதனையான காரியம் பார்த்து இவ்வளோ தூரம் பிரயாணப்பட்டு வந்தது அங்கே வீணாக வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வந்துவிட்டது என்று காண்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் கூட சில நேரங்களில் நமக்கும் இந்த நாகமானை போல கோபம் வருகிறது. கோபம் என்பது எல்லாருக்கும் பொதுவானது என்பதை முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பா அம்மாவுக்கு, இல்லைன்னா பெரிய படித்தவர்களுக்கு, படிக்காதவர்களுக்கு, பெரியவர்களுக்கு, சிறியவர்களுக்கு கோபம் வரும். அதே நேரத்தில் நாமும் கூட சில நேரங்களில் நம்ம சில காரியங்களை எதிர்பார்க்குறோம், அப்படி நடக்கணும், இப்படி நடக்கணும், இப்படி செய்யணும், அப்படி செய்யணும்னு சொல்லிட்டு. அது உலகப்புறமான காரியங்களில், இல்லைன்னா ஊழியத்தில், இல்லைன்னா குடும்பத்தில் கூட அப்படி அது எதிர்பார்க்குறது அது சரியாக தப்பான்னு நம்ம பார்த்தோம்னா மேக்சிமம் தப்பு தான். நடக்கட்டும் தான் நம்ம உடம்பு தவிர்த்து நான் நினைக்கிறபடி தான் நடக்கணும்னா அது நடக்கவே நடக்காது. அதுவும் இந்த 21ஆம் நூற்றாண்டில் இவ்வளவு சோசியல் மீடியாலாம் எங்கேயோ போயிட்டுருக்க நேரத்தில், 3 வயசு பிள்ளை கூட செல்ஃபோனை கையில் வச்சுருக்கிற நேரத்தில் யார்ட்டையும் போயிட்டு நான் இப்படி நினைக்கிறேன், நீ இப்படி தான் செய்யணும், நான் சொல்கிறேன், நீ இப்படி தான் செய்யணும்னா போ, உனக்கு வேறு வேலை இல்லை, எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லி எல்லாரும் சொல்கிறாங்க. அதனால் எதிர்பார்க்குறதே தவறு தான். நான் நினைக்கிறபடி தான் நடக்கணுங்கிறது ஒரு சிறு பிள்ளைத்தனம், அப்படி நடக்காது. ஒருவேளை கர்த்தருடைய பிள்ளைகள்கிட்ட போயிட்டு நான் இப்படி நினைக்கிறேன், நீ இப்படி தான் நடக்கணும் அப்படின்னா அவங்க கீழ்ப்படிவாங்க. அவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவங்க இன்றைக்கும் ஒரு பெரிய தொகை இருக்கிறாங்க. இன்றைக்கும் கர்த்தர் சொன்னார் அப்படி செய்கிற நல்ல பிள்ளைங்கள்லாம் இருக்கிறாங்க. சில நேரங்களில் கர்த்தருடைய ஊழியக்காரங்க சொல்கிறத நம்ம அப்படி செய்யணும். ஆனால் எல்லாரும் அப்படி இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஒன்று முக்கியமாக இந்த உலகத்தின் மக்கள் ரட்சிக்கப்படாதவர்கள், அவர்கள் நாம் சொல்கிறபடிலாம் அவங்க கேட்கவே மாட்டாங்க. வேலை பார்க்குற இடமா இருக்கட்டும்,
கீழே நம்ம கீழே வேலை பார்க்குறவங்களா இருக்கட்டும், மேலே இருக்கிறவங்களா இருக்கட்டும், அவங்ககிட்ட போயிட்டு இப்படி தான் செய்யணும் அப்படி தான் செய்யணும் நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. அவங்க செய்வாங்க நம்ம எதிர்பார்த்தோன்னு நம்ம ஏமாந்து போவோம். வருத்தத்தையும் கோபத்தையும் இதே மாதிரி கோபத்தை தான் ஏற்படுத்தும் ஒன்று. இரண்டாவதாக பிரியத்துக்குரியவர்களே, சில நேரங்களில் நம்ம எதிர்பார்த்துருப்போம் ஆண்டவர் இப்படி செய்வார் அப்படி செய்வார், அப்புறம் அப்படி செய்யாமல் வேற மாதிரி செய்வார். எந்த பாதையில் போனால் என்ன, வெற்றி கோட்டுக்குள்ளே நம்ம வரணும், நம்ம நினைக்கிறது நடக்கணும், கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கணும், அதுதானங்க முக்கியம். இந்த பாதையில் போ அந்த பாதையில் போன்னு ஆண்டவர் சொல்லி தொத்தி விட்டாருன்னா கூட வெற்றி உறுதினா அப்படி பேர வேண்டியதுனா என்ன, நான் இப்படி தான் ஆசீர்வாதத்தை வாங்குவேன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது அல்லவா. ஆண்டவருடைய நடத்தல்களை சில நேரங்களில் புரிந்து கொள்ளவே முடியாது. அவர் சில நேரங்களில் இதை இப்படி செய் அப்படி செய்யன்னு சொல்வார். அது நமக்கு ஏற்புடையதாக கூட இல்லாமல் இருக்கலாம், அது நமக்கு கஷ்டமாக கூட இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லிட்டாருன்னா அப்படி செஞ்சிட வேண்டியதான். நம்ம அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காக கர்த்தர் வைத்த சோதனையாக கூட அது இருக்கலாம், இறுதி எல்லை கோடாக கூட அது இருக்கலாம். இது தாண்டா நமக்கு வெற்றியாக இருக்கு, நமக்கு தெரியாது. ஆசீர்வாதம் பக்கத்தில் தான் இருக்குது, புதையல் பக்கத்தில் தான் கிடக்குது, காணான் அடுத்த ஸ்டாப்பு தாங்கிறது நமக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவருக்கு அது தெரியும். மகனை எப்படி செஞ்சுப்பார் அப்படி சொல்லுவார். அப்போ நம்முடைய சுயம், நம்முடைய கோபம், நம்முடைய பெருமை, நான் இப்படி தானே எதிர்பார்த்தேன் அப்படி தானே எதிர்பார்த்தேன், இந்த காரியங்கள் ஆசீர்வாதத்துக்கு தடையாக வந்துவிடக்கூடாது. இவ்வளோ தூரம் அந்த மனிதன் இறுதியில் கோபத்தோடு திரும்பி போனாராம். என் அன்பு சகோதரா, 5 வருஷம் 10 வருஷம் நீங்கள் ஆண்டரை தேடினீங்க, 20 வருஷம் ஆண்டரை தேடினீங்க, பொறுமையாக இருந்தீங்க. இப்போ கர்த்தருடைய வேலை வந்துருச்சு, இந்த நேரத்தில் ஏதோ நடக்கலைன்னு கோபத்தில் திரும்பி போகணும்னு நினைக்கிறீங்களா? இவ்வளோ தூரம் வந்துட்டீங்க ஆண்டர் பக்கத்தில், இத்தனை வருஷமாக உலகமே வேண்டாம், பாவமே வேண்டாம், கோபமே வேண்டாம், எதுவுமே வேண்டாம், இயேசு போது நீ ஆசீர்வதிப்பார் நம்பிக்கையில் இவ்வளோ வருஷம் நீங்கள் ஆண்டருக்காக வந்துட்டீங்க, ஊழியம் செஞ்சுட்டீங்க. இப்போ ஆண்டர் எனக்கு தரமாட்டார் போலுக்குன்னு சொல்லி கோபத்தோடு திரும்புறீங்களா? என்ன வருத்தத்தோடு திரும்புறீங்களா? என்னங்க நாளைக்கு உங்களை ஆசீர்வதிக்க போகிறார் ஆண்டவருங்க. டு யூ நோ தட்? உங்களுக்கு தெரியுமா இன்னைக்கு உங்களை ஆண்டர் ஆசீர்வதிக்க போகிறாருங்க? அது தெரியாமல் இவ்வளோ வருஷம் நீங்கள் நடந்து வந்ததெல்லாம் வீணாகணுமா? இவ்வளோ தூரம் நீங்கள் செஞ்ச ஊழியங்கள்லாம் வீணாகணுமா? உங்கள் உத்தமம் வீணாகணுமா? பரிசுத்தமாக நீங்கள் வாழ்ந்தது வீணாகணுமா? ஏங்க நாள் ரிட்டர்ன் ஆனா என்ன, 20 வருஷம் கழிச்சு ரிட்டர்ன் ஆனா என்ன, பக்கத்தில் ஆசீர்வாதத்துக்கு முன்னால் திரும்பிட்டோம்னா எல்லாமே வேஸ்ட் தாங்க. நாள் விழுந்து போகிறது ஒன்று தான், 20-30 வருஷம் கழிச்சு விழுந்து போகிறது ஒன்று தான், எல்லாமே வீணாக போய்விடும் அல்லவா. இத்தனை வருடமாக நீங்கள் இவ்வளவு தூரம் நீங்கள் வீணாகவா நீங்கள் கர்த்தரை தேடினீங்க? இவ்வளோ வருஷம் ஆண்டவருக்காக எவ்வளவு தியாகம் பண்ணீங்க, எவ்வளோ ஓடினீங்க, ஆண்டவருக்காக எவ்வளோ வைராக்கியமாக இருந்தீங்க, எத்தனை ஊழியர்களை ஆதரிச்சிங்க, எத்தனை ஊழியக்காரர்களை வாழ்த்தி பேசுனீங்க, எத்தனை ஊழியக்காரர்களுக்கு பக்கபலமாக இருந்தீங்க, எத்தனை நன்மை காரியங்கள் நீங்கள் செஞ்சீங்க. இன்றைக்கி நீங்கள் பின்திரும்பணுமா? கர்த்தருக்குரிய பலனெல்லாம் கொடுக்கணும்னு உங்கள் வீடு தேடி வந்திருக்கும் போது, உங்கள் பக்கத்தில் நிற்கும் போது வேண்டாம் வேண்டாம் இந்த ஆண்டவர் வேண்டாம், நம்ம தேடி எனக்கு என்ன கிடச்சி இத்தனை வருஷமாக கிடச்சி நீங்கள் கோபத்தோடு திரும்புறீங்களா? வேண்டாங்க, பின் திரும்பிடாதீங்க, தயவுசெய்து பின்னால் போயிடாதீங்க, முன் வச்ச காலை பின்னால் வச்சிடாதீங்க, கலப்பையில் கை வச்சிடீங்க பின் வச்சிடாதீங்க, கையை திரும்பி பார்த்துடாதீங்க, பின் திரும்பி பார்த்துடாதீங்க. இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை வேண்டான்னு யோவு லோத்துடைய மனைவி போல் நீங்கள் பின் திரும்பி பார்த்துடாதீங்க, பக்கத்தில் தாங்க இருக்கார். இவ்வளோ தூரம் நீங்கள் பிரயாசம் எடுத்துகிட்டு வீணாக போயிடாதீங்க, எல்லாத்தையும் நீங்களே கெடுத்துடாதீங்க. உங்கள் கோபம், உங்களுடைய எரிச்சல்கள், இவ்வளோ தூரம் ஃப்ரஸ்ட்ரேஷன் திரும்பி வந்துட்டிங்கன்னா வேஸ்ட். ஒரு வாலிபன் இதே போல் சின்ன காரியம் நடக்காதனால பின் திரும்பணுங்கிற ஒரு எண்ணத்தோட கூட்டத்தில் உட்கார்ந்துருக்கார். எனக்கு தெரியாது, ஒரு 5, 6 அல்லது 7 வாலிபர்கள் உட்காந்துருப்பேன். அன்னைக்கு நான் இந்த நாகமனை வச்சு தான் பிரசங்கம் பண்ணேன். என் வாலிபனை இவ்வளோ தூரம் நீ வந்துட்டு பின் திரும்பணுமா? எங்கேயோ வாழ்ந்து கொண்டிருந்த நீ பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தாய், பாவத்தை தண்ணீரை போல பருகி கொண்டிருந்தாய், வாலிப வயதின் பாவங்களை அனுபவித்து கொண்டிருந்தாய், கெட்டு போயிருந்தாய், நீ பாவத்தோடு அப்படி நீ ஊறி போயிருந்தாய். உன்னை கர்த்தர் கழுவி எடுத்து தூரத்துலேருந்து உன்னை கொண்டு வந்து உன்னை சுத்தமாக்கி உன்னை ஆசீர்வதிக்கணும் ஊழியக்காரனாக மாத்திர நேரத்தில் நினைக்கிற நேரத்தில் நீ ஏதோ ஒரு சின்ன கோபத்தில் திரும்பி போகணுமாயா அப்படின்னு சொல்லிட்டு நான் பிரசங்கம் பண்ணேன். அந்த வாலிபன் ஒப்பு கொடுத்தான். இன்றைக்கு ஆண்டவருக்காக அவர் பெரிய ஊழியக்காரனாக இருக்கிறார். பிரியத்துக்குரியவர்களே, நிறைய பேர் கர்த்தர் ஆசீர்வதிக்கிற நேரத்தில் பிச்சுட்டு போயிடுவாங்க, அர்த்தத்தோடு போயிடுவாங்க. ஐயோ பரலோகமே அப்படி சைலண்ட் ஆயிரும், ஆண்டவர் கொடுக்கணும்னு நினச்ச நேரத்தில் இந்த ஆத்மா வீணாக போய்விட்டது என்று சொல்லி. பிரியத்துக்குரியவர்கள், அப்படி போகும்பொழுது என்ன நடக்கிறது பாருங்கள். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் அங்கே பாருங்கள் 13வது வசனம் முதல். அவன் ஊழியக்காரர் சமீபத்தில் வந்து அவனை நோக்கி, தகப்பனே, இந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை செய்ய உமக்கு சொல்லியிருந்தால் அதை நீர் செய்வீர் அல்லவா? ஸ்நானம் பண்ணும் அப்பொழுது சுத்தமாவீர் என்று அவர் உம்மோடு சொல்லும் பொழுது அதை செய்ய வேண்டியது எத்தனை அதிகம் என்று சொன்னார். நாகமன் கொடுத்து வைத்தவர். அவருடைய ஊழியக்காரலாம் வராங்க. இவர் கோபமாக போங்க, வாங்க எல்லாம் கிளம்பு 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 கிளம்பு, வா போவோம் சொல்லிட்டு அவர் கோபத்தோடு கிளம்புறார். எல்லோரும் வராங்க, ஊழியக்காரெலாம் வராங்க, வேலைக்காரங்களாம் வராங்க.
ஊழியக்காரன் நீங்கள் என்ன நினைக்காதீங்க, வேலைக்காரங்க வராங்க. ஐயா, அவர் ஏதோ ஒரு பெரிய காரியத்தை செய்ய சொல்லியிருந்தா நம்ம செய்வோமே. ஸ்நானம் பண்ணும் சுத்தமாவி, எவ்வளோ ஒரு எளிதான காரியம். அதை நம்ம செய்து பார்த்தால் என்ன? அந்த பொள்ளையிட்டா, அந்த அன்பா, பணிவா, கோபத்தோடு இருக்கிற தங்கள் தலைவன் இடத்துல சரியானபடிக்கு ஆலோசனை கொடுக்குறாங்க. செய்து பார்த்தால் என்ன? கஷ்டமான காரியம் இல்லையே. யோர்தான்ல போய் அடுத்த முங்குறது எவ்வளோ எளிதான காரியம். அதையும் நம்ம செய்து பார்த்தானே. இவ்வளோ தூரம் நம்ம ட்ராவல் பண்ணி வந்தோம் இல்லையா? ஐயா, எஜமானனே, ஏன் நீங்கள் செய்யக்கூடாது ஐயா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊழியக்காரர்கள் தங்கள் எஜமானனுக்கு அந்த உப்புக்கு உண்மையாக இருந்து அவரை சரியான பாதையில் நடத்த பிரயாசப்படுவதை பார்க்கிறோம். நான் கர்த்தரை துதிக்கின்றேன். ஆண்டவரை அறியாத மனிதனுக்கு, ஆண்டவரை அறியாத ஊழியக்காரர்கள் தான் அவங்க கூட எவ்வளோ உண்மையாக இருந்து எவ்வளோ நல்ல ஆலோசனையை சொன்னாங்கங்கிறத நம்ம பார்க்குறோம். இதை செய்து பார்த்தால் என்ன அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டாங்களாம். அருமை வாலிபர்களே, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி வேலை கிடைக்கிறதுக்காக அந்த மினிஸ்டரை பார்த்தீங்க, அந்த எம்எல்ஏ பார்த்தீங்க, இல்லைன்னா அந்த பெரிய பணக்காரரை பார்த்தீங்க, இல்லைன்னா அந்த அதிகாரியை போய் பார்த்தீங்க, இந்த அஃபீஷியலை போய் பார்த்தீங்க, எத்தனை இன்டர்வியூக்கு போனீங்க, எவ்வளோ பணத்தெல்லாம் நீங்கள் செலவழித்து பார்த்தீங்க இல்லையா? ஏன் ஆண்டவரை தேடி நீங்கள் பார்க்கக்கூடாது? ஆண்டவர்கிட்டையே நீங்கள் உதவி கேட்டு பார்க்கக்கூடாது? ஆண்டவரை, எனக்கு நீர் வேலை கொடுத்தால் உமக்கு நான் சாட்சியாக இருப்பேன், உடைய ஊழியத்தை நான் பகுதி நேரமாய் செய்வேன், நான் ஊழியத்தை முடிந்த வரைக்கும் தாங்குவேன், நான் வாலண்டியராக இருப்பேன், ஊழியக்காரர்களுக்கு செருப்பாக இருப்பேன் என்று நீங்கள் ஏன் ஒரு சின்ன பொருத்தனை செய்து பார்க்கக்கூடாது? அம்மா, ஐயா, உங்கள் மகளுக்கு மகனுக்கு திருமணம் ஆகி குழந்தை இல்லாமல் இருக்கலாம், பல வருடங்கள் கடந்து போயிருக்கலாம், பேரப்பிள்ளை பார்க்க வேண்டுமேங்கிற எண்ணம் உங்களை கொன்று கொண்டிருக்கலாம், இல்லையே என்று கதறி கொண்டிருக்கலாம். அந்த ஃபெர்டிலிட்டி சென்டருக்கு அனுப்புனீங்க, இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு அனுப்புனீங்க, அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு அனுப்புனீங்க, எவ்வளோ லட்சங்களை கோடிகளை செலவழித்து பார்த்தீங்க இல்லையா? ஏன் ஆண்டவரை தேடி பார்க்கக்கூடாது? ஏன் இந்த பாஸ்டர்கிட்ட போய் நீங்கள் ஜெபம் பண்ணி பார்க்கக்கூடாது? ஏன் நம்ம ஊழியத்தை தேடி பார்த்து ஒரு பொருத்தனை செய்யக்கூடாது? ஒரு சின்ன காரியம் தான். ஆண்டவரே, எனக்கு பேரப்பிள்ளையை கொடுத்தீங்கன்னா நான் இதை செய்வேன். ஒரு சின்ன பொருத்தனை பண்ணி நீங்கள் பார்க்கக்கூடாது? இயேசுவுக்கு ஏன் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து பார்க்கக்கூடாது? அந்த ஹாஸ்பிட்டல் கூட்டு போனீங்க, இந்த ஹாஸ்பிட்டல் கூட்டு போனீங்க, அந்த டாக்டர்கிட்ட இவ்வளோ செலவாச்சு, இந்த ஹாஸ்பிட்டலில் இத்தனை லட்சம் போச்சு, ஒன்றும் சுகமே ஆகலை, மோசமாயிட்டு தான் போகுது, இந்த வியாதி இப்படியே போகுது, பயமாக இருக்க, உயிர் போயிருமோன்னு நீங்கள் நினச்சி கலங்கலாம். ஏசப்பாட்ட வந்து ஒரு நிமிடம் ஏன் ஜெபம் பண்ணக்கூடாது? ஏசப்பா, என் பிள்ளைக்கு உயிர் தாருங்க, எங்கள் அம்மாவுக்கு உயிர் தாருங்க, எங்கள் அப்பாவுக்கு உயிர் தாருங்க, என் சகோதரன் சகோதரிக்கு சுகந்தாருங்கன்னு சொல்லி நீங்கள் ஏன் ஒரு சின்ன ஜெபம் பண்ணி பார்க்கக்கூடாது? ஒருவேளை இந்த ஜெபத்தினாலே ஒரு பெரிய மாற்றம் வரலாம் அல்லவா? ஒரு பெரிய அற்புதம் நடக்கலாம் அல்லவா? ஒருவேளை உங்களுடைய விண்ணப்பத்தை கேட்கிற ஆண்டவர், கண்ணீரை காண்கிற ஆண்டவர் உடனடியாய் சூழ்நிலைகளை மாற்றலாம் அல்லவா? யாருமே நினைக்காத நேரத்தில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்து, நம்ப முடியாத ஒரு காரியத்தை செய்து உங்கள் குடும்பத்தில் பெரிய மகிழ்ச்சியை கொண்டு வரலாம் அல்லவா? எங்கெல்லாமோ போய் தோல்வி கொண்ட நீங்கள் ஒரு சின்ன ஜெபத்தினாலே, ஒரு சொல்லி கண்ணீரினாலே, ஏசப்பட்ட வர்றதுனால மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை காணலாம் அல்லவா? ஏன் நீங்கள் செஞ்சு பார்க்கக்கூடாது என்பதான நாளில் நான் தாழ்மையாக கேட்குறேன். அம்மாட்ட சொன்னாங்க, ஊழியக்காரன், செஞ்சு பாருங்க ஐயா. நானும் சொல்கிறேன், இயேசுவை நம்பி பாருங்கள், இந்த ஏசப்பாட்ட வந்து பாருங்கள், ஜெபம் பண்ணி பாருங்கள். எங்கெல்லாமோ போயிட்டீங்க, நடக்கலை, ஏசப்பாட்ட வந்து பாருங்கள், நடக்கும். அப்பொழுது என்ன நடக்கிறது பாருங்கள். அந்த மனிதன் என்ன செய்தான் பாருங்கள். 14. அப்பொழுது நாகமான் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் மூழ்கின பொழுது அவன் மாம்சம் சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி சுத்தமானான். உடனே அப்படியா, அந்த நாகமான் நல்ல மனுஷன், என் ஊழியக்காரர் சொன்ன கரெக்டாக தான் இருக்கும் சொல்லி தன் கோபத்தை விடுகிறார். யோர்தானை நோக்கி போகிறார். அங்கே போய் தன் சட்டையை கலச்சுகிறார். நான் சிறிய நாட்டின் படை தளபதி, நாட்டு ஹீரோங்கிற அந்த பெரிய பெருமையை கலற்றி வைக்கிறார், தாழ்த்துகிறார். போய் யோர்தானில் போய் 7 தடவை சிறு பிள்ளையை போல மூழ்கி எந்திக்கிறார். சிறு பிள்ளை போல மூழ்கி எந்திக்கிறார். பிரியத்துக்குரியவர்களை, உடனடியாக சரீரம் முழுவதும் மாற்றப்பட்டு அவர் சிறு குழந்தையின் சரீரத்தை போல, அதாவது மாசு மறுவற்ற சரீரமாக மிக சிறப்பான சுகத்தை அவர் பெற்றுக்கொண்டார். இதுவரைக்கும் நாறிக்கொண்டிருந்த அந்த தோள்கள், சரீரம் எல்லாம் அழகி நாற்றம் எடுத்து கொண்டிருந்த சரீரம் இப்பொழுது சிறு பிள்ளையின் சரீரத்தை போல மாறி மிகப்பெரிய ஒரு சுகத்தை அவர் பெற்றுக்கொண்டார். குதித்திருப்பார் அல்லவா? காரணம் என்ன? அந்த யோர்தானில் போய் மூழ்கினார். எனது தாயார் மற்ற என்னுடைய சகோதரிகள் எல்லாம் ஆண்டவரை அதிகமாக அறியாதவர்கள். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், எங்கள் அம்மா பேர் பகவதி அம்மா, கர்த்தரை அறியாத குடும்பத்திலேருந்து வந்தவங்க. நான் ஏசப்பாவுடைய ஊழியத்துக்கு வந்த பிறகு தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களும் இந்த ஊழியத்துக்கு அர்ப்பணித்து இப்பொழுது ஊழியத்தில் ஒவ்வொரு பொறுப்பாக இருந்து எனது தாயும் சகோதரிகளும் ஊழியத்தை நடத்துகிறாங்க. எனக்கு பக்கபலமாக இருக்கிறாங்க. ஒரு குறை எங்கள் வீட்டில் இருந்துகிட்டே இருந்தது. எங்கள் அம்மாவும் அக்காமார்களும் ஊழிய ஞானஸ்தானம் எடுக்கவே இல்லை. நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன், 10 வருஷமாக ஞானஸ்தானம் எடுக்கணும்னு ஒப்பு கொடுத்துருந்தோம்.
சூழ்நிலைகள் வாய்க்காமலே இருந்துச்சு. பாருங்கள், போன வாரத்தில் வயதான காலத்தில் அம்மா அக்காமாரெல்லாம் கூட்டு போயிட்டு அந்த ஏரல் பக்கத்தில் அந்த தாமிரபரணி ஆற்றில் அந்த ரோட்லேருந்து கீழே பள்ளமாக இருக்குது, அப்படியே கையை பிடிச்சி அவங்கள தாங்கி அந்த கல்களெல்லாம் கூழாங்கல்கள்லாம் மிதிக்கும் பொழுது கால் உள்ளங்கால் வலிக்கும், செருப்பு விடாத அம்மா கீழே இறங்கி தண்ணீருக்குள்ளே போய் கையை கும்பிட்டு நின்று பாஸ்டர் வந்து செல்வின் பாஸ்டர் வந்து இயேசுவி நாமத்தை அறிவித்து அம்மாவுக்கும் அக்காமார்களுக்கும் ஞானஸ்தானத்தை அளித்தார்கள். ஒருவேளை அம்மாவுக்கு இப்பொழுது எனக்கு 80 வயசுட்டு ஆக போகுது. இந்த வயசில் ஞானஸ்தானம் எடுக்கணும்னு சொல்லி கீழ்ப்படிந்து நடக்கவே முடியல, ஏறவே முடியல, இறங்கவே முடியல. மேலே கஷ்டப்பட்டு அவங்க அந்த விலகினத்தின் மத்தியிலும் கூட கர்த்தர் சொன்னார், மகன் சொல்கிறான் ஞானஸ்தானம் எடுக்கணுமா, பல்லவ ராஜ்யத்தில் போனால் ஞானஸ்தானம் எடுக்கணும், சில சுகம் கிடைக்கணும்னா, நினைச்சது நடக்கணும்னா கண்டிப்பாக ஞானஸ்தானம் எடுக்கணும் மகன் சொல்கிறான்னு சொல்லி அம்மாவும் கீழ்ப்படிந்து அக்காமார்களும் கீழ்ப்படிந்து 3 பேரும் வந்து ஞானஸ்தானம் எடுத்தார்கள். ஐயோ, எனக்கு எவ்வளோ சந்தோஷம் தெரியுமா, எவ்வளவு மகிழ்ச்சி தெரியுமா இல்லையா. ஞானஸ்தானத்தை நாங்கள் எடுத்தோம், 80 வயதில் அம்மா எடுத்திருக்காங்க. பிரியத்துக்குரியவர்களே, அந்த காட்சி பரலோகத்தில் இருக்கிற ஆண்டவர் நிச்சயமாய் பார்த்திருப்பார் அல்லவா. தள்ளாத வயதிலும் முடியாத நேரத்திலும் கர்த்தர் சொன்னாருங்கிறதுக்காக கீழ்ப்படிஞ்சதுனால நிச்சயமாய் ஆண்டவர் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். இதை போல எத்தனையோ காரியங்கள் உண்டு, சின்ன காரியங்கள் உண்டு, சின்ன கட்டளைகள் உண்டு. நம்ம வந்து பெரிய மழையை பிடிச்சு தள்ளுனான்ற சொல்லலை, சின்ன சின்ன காரியங்களுக்கு நான் கீழ்ப்படிவோம் என்றால் ஞாகமானை போல மிகச்சிறப்பான ஆசீர்வாதங்களை பெறுவோம் என்பதில் சந்தேகமே இல்லை. அவர் சரீரத்தில் அவ்வளவு சுகம், ஃப்ரெஷ் ஆயிடுச்சு, சின்ன பிள்ளை சரீரம் மாதிரி ஆயிடுச்சான். நல்லவர், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்த்தார். பிரியத்துக்குரிய ஆண்டவர் சில நேரங்களில் சில கட்டளைகளை கொடுக்குற பொழுது நாம் கீழ்ப்படிவோம் என்றால் நமக்கும் மிக சிறப்பான ஆசீர்வாதங்களை தருவார், பெஸ்ட்டாக கொடுப்பார். ஏதோ ஒட்டி வைக்க மாட்டார், நல்ல சிறப்பானதை கொடுத்து மகனை அனுபவம் என்று சொல்லுவார். இது போன்ற கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு தரும்படியாக உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக நான் ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். எல்லாரும் கண்களை மூடுவோமா. அப்பா பிதாவே, இந்த நாளிலும் கூட கீழ்ப்படுகிற காரியங்கள் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறது. மிக பெரிதான காரியங்கள் தான் முக்கியம்னு அலைகிறோம். ஐயா, டாக்டரை பார்க்கணும், இவ்வளோ செலவழிக்கணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும். இல்லை, சின்ன சின்ன காரியங்கள், ஒரு சின்ன பொருத்தனை, சின்ன ஜெபம், ஏசப்பட்ட உள்ளத்தை இணைத்தல், இது மாதிரி செஞ்சால் ஆண்டோட கட்டளை கீழ்ப்படிஞ்சால் மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை தாரீங்க. வியாதியே வேண்டாம், நீ ஓடி போ இயேசுவி நாமத்தில். குஷ்டரோகமே சாபமே வேண்டாம், சிறுமைப்படுத்துகிற ஆவியே வேண்டாம், நீ ஓடிப்போ. தூங்க முடியல, சாப்பிட முடியல ஐயா, நடக்க முடியலையா ஐயா, பேச முடியல, வேலைக்கு போக முடியல, சம்பாதிக்க முடியல, பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை வீட்டில் செய்ய முடியல, தவிக்கிறவர்கள் எத்தனையோ பேர் உண்டு. இந்த ஆக்சிடெண்ட் ஆனதுனால என் வாழ்க்கை இப்படி நாசமாகி போயிட்டது, நடக்க முடியலையே, படுக்கையில் இருக்கிறேன்னு சொல்கிறவங்களாம் உண்டு. செயல்படாத அவைகள் செயல்படட்டும், சேராத எலும்புகள் சேரட்டும், செயல்படாத நரம்புகள் செயல்படட்டும், பிள்ளைகள் எப்படியாவது மறுபடியும் எழும்பி வாழ, சந்தோஷமாய் வாழ உதவி செய்யுங்க. கிருபை தாங்கட்டும், இரக்கம் தாங்கட்டும். வருமானமே இல்லையே, நான் எப்படி வாழ்வேன், செலவினம் அதிகரித்து கொண்டே போகிறதே, ஐயோ இதை நெருக்கிறதே என்று சொல்லுகிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் எப்படியாவது மனம் இறங்கி ஆண்டவரே நீர் வாழ வைக்க வேண்டும் என்று சொல்லி கெஞ்சி மன்றாடுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆண்டவரே, என் தகப்பனை சோத்திரம் ஐயா, இன்றைக்கு இப்பொழுது ஒரு அற்புதத்தை செய்வீராக, ஒரு அதிசயத்தை செய்வீராக, வாழ வைப்பீராக. வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் திரு நாமத்தினாலே ஆண்டவரே ஒரு அதிசயம் நடக்கட்டும் அப்பா, ஒரு அதிசயம் நடக்கட்டும். என் தகப்பனை எப்படியாவது ஆண்டவரே எல்லா பிள்ளைகளுக்கும் தேவைகளை சந்தித்து வருமானத்துக்கான வழிகளை திறந்தே தரணும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கட்டும். என் தகப்பன் அவ்வளவு கடனும் செட்டில் ஆகட்டும், வரவேண்டிய பணங்கள் வரட்டும், சொந்த வீடு வாகனங்கள் ஆண்டவரே, நீண்ட காலமாய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு திருமணம் அப்பா சோத்திரம், என் குழந்தை செல்வம், கவர்மெண்ட் ஜாப், வெளிநாட்டு வீசா எல்லாம் தந்து சந்தோஷப்படுத்துங்க, நிம்மதியை தாருங்க இயேசுவே. தகப்பனே, உலகம் இருக்கிற அத்தனை நாடுகளையும் அத்தனை மக்களையும், இந்திய தாய்த்து நாட்டு அத்தனை மக்களையும் ஆசீர்வதிங்க. வயதானவர்களை விழுந்து விடாதபடி காத்துக்கொள்ளுங்க ஏசப்பா. அனைத்து ஊழியக்காரர்களையும், அனைத்து தேவனுடைய பிள்ளைகளையும் அதிகமாக ஆசீர்வதிங்க. நாசிரியர் திராட்சைப்பழ தோட்ட ஊழியர்களை நேசிக்கிற, அடைக்கலான் குருவி முதியோர் உள்ளத்தை நேசிக்கிற, தினந்தோறும் நம்முடைய நிகழ்ச்சியில் பார்க்குற, அறிமுகப்படுத்துகிற, ஜெபத்தினாலும் காணிக்கையெல்லாம் தாங்கிற ஒவ்வொரு நல்ல உள்ளங்களையும் ஆசீர்வதிங்க, மகிமைப்படுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை ஒரு பொழுதும் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அந்யோன்யம் விடாத பிரசன்னம் உங்கள் அனைவருடைய இன்றைக்கு சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா. காட் பிளஸ் யூ. ஆமென்.